நாமக்கல்லில் அதிமுகவினர் செய்த சம்பவத்தை பார்த்திருந்தால் ஆக படிச்சு சொன்னட கேட்டிகளா என அன்பில் மகேஷ் ஸ்டைலில் அழுது புலம்பியிருப்பார் ஸ்டாலின். அதிமுக தொண்டர்கள் தீய சக்தி திமுகவிற்கு அப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கிறார்கள். கரூர் துயரத்திற்கு பிறகு சாலையில் பிரச்சாரம் செய்ய விதிகளை வகுக்க வேண்டும் என ஒருவர் வழக்கு தொடுக்க, விதிகள் வகுக்கப்படும் வரை சாலையில் கூட்டம் வேண்டாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. நல்லெண்ணத்துடன் நீதிமன்றம் கொடுக்கும் தீர்ப்புகளை தங்களுக்கு ஏற்றார் போல நய வஞ்சகத்துடன் பயன்படுத்திக் கொள்வதில் கைதேர்ந்த கயவர்கள்தான் திமுகவினர். அந்த கயவர்களுக்கு குட்டு வைத்து நயவஞ்சக சூழ்ச்சிகளை முறியடித்து பழகியவர்கள்தான் நம் அதிமுகவினர். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டம் வெற்றி பெறும், வெற்றி கூட்டமா இருக்கும். நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் நம்முடைய கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு தடை போட்டு விடலாம், இத்தோடு முடித்து விடலாம் என நினைத்தவர்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள். இது பொதுக்கூட்டமா இல்லை மாநாடா என்று கேட்கின்ற அளவிற்கு பெரும் எழுச்சியோடு கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். சிலரை போல மாவட்டத்திற்கு ஒரு கூட்டம் இல்லை, பக்கத்து மாவட்டத்தில் இருந்து ஆட்களை அழைத்து வரவில்லை, தொகுதிக்கு ஒரு கூட்டம், அதுவே மாநாடு போல நடக்கிறது. சாலையில் நடந்தால் ஆம்புலன்ஸ் விடலாம், மின்சாரத்தை துண்டிக்கலாம். ஆனால் அதிமுகவினரே ஏற்பாடு செய்த இடம் என்பதால் இடையூறு செய்ய வழியே இல்லை. பாவம், இப்போது ஊப்பிகள் ஏட்டையா பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு மாநாடு நடத்துறாங்க ஏட்டையா, ஏதாவது பண்ணுங்க ஏட்டையா என ஏவல் துறையிடம் கெஞ்சி கொண்டிருப்பதாக தகவல். தமிழக மக்களும் மாற்றத்தை நோக்கி காத்திருக்கும் இளைஞர்களும், எதிர்காலம் சிறப்பாக வேண்டுமென இயங்கும் இளம் பெண்களும், பாதுகாப்பு வேண்டுமென துடிக்கும் பெற்றோர்களும், கல்வி கனவோடு காத்திருக்கும் மாணவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என யார் வேண்டுமானாலும் வாய்ப்பந்தல் போடலாம். ஆனால் தீய சக்தியின் கொட்டத்தை அடக்க, சூழ்ச்சிகளை முறியடிக்க, பொய்களை புட்டு வைக்க, ரவுடிசத்தை நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ள புரட்சி தலைவரின் தொண்டர்களால் மட்டுமே அது முடியும். அம்மாவின் பிள்ளைகளால் மட்டுமே அது முடியும். புரட்சி தமிழரின் தோழர்களால் மட்டுமே அது முடியும். இருளை விரட்ட இரட்டை இலையால் மட்டுமே முடியும். மன்னராட்சிக்கு முடிவு கட்ட சுயாட்சியை, சுயமரியாதையை போதித்த அண்ணாவின் உருவம் தாங்கிய அதிமுக கொடியால் மட்டுமே அது முடியும். அதிமுக ஒன்றே இங்கு திமுகவால் அசைக்க முடியாத மாபெரும் மக்கள் இயக்கம். அதை மீண்டும் ஒருமுறை திமுகவின் சூழ்ச்சியை முறியடித்து உறுதி செய்திருக்கிறார்கள் நமது நாமக்கல் மாவட்ட அதிமுக தொண்டர்கள்.